ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பற்றியும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது உங்கள் மொபைலில் என்னென்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் திருடு போச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளைன் மோடில் போடுவாங்க, அடுத்து சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. பட் நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களால சுவிச் ஆஃபும் பண்ண முடியாது, ஏர்ப்ளைன் மோட்லையும் போட முடியாது. அந்த மாதிரி போடாத டைமில் நம்ம பக்கத்தில் போயிட்டு நம்மளுடைய, அதாவது இன்னொரு மொபைல்லேருந்து நம்ம அலாம்னு கொடுத்தோம்னா போதும், அங்கே நம்மளுடைய ஒரிஜினல் மொபைல் வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுடைய ஃபேஸையும் நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நிறைய மொபைல் ஃபோன் திருடு போயிட்டுருக்கு. அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி அது ஒர்க் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி. ஸோ நம்ம சொன்ன ஆப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் வந்து ஃபேக் சுவிட்ச் ஆஃப் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஏர்ப்ளைன் மோடு, இன்ட்ரூடர் செல்ஃபி, அடுத்து SOS பட்டன் இருக்கும். அப்புறம் லோ பேட்டரி SMS, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் முக்கியமானது வந்து ஃபேக் GPS, அதாவது ஃபேக் சுவிட்ச் ஆஃப் பட்டன். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும். என்னென்னா உங்களோட கான்டாக்ட்ஸ், உங்களோட ஸ்டோரேஜ், உங்களோட கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாத்தையுமே வந்து இதை ஆக்சஸ் கேட்கும். ஸோ எல்லாத்துமே ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஆக்சஸ் கொடுத்தா தான் உங்களுடைய இதை வந்து உங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அப்போ நம்மளால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இவ்வளோ பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ எல்லா பெர்மிஷன்ஸும் வந்து அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணிட்டு உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்டை வந்து கடைசியாக கேட்கும். ஸோ உங்களோட எந்த மொபைலுக்கு வந்து எமர்ஜென்சி, உங்களுடைய மொபைல் தொலைஞ்சாலோ இல்லை ஏதாவது ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்களோ எதுனமோ, ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க. என்டர் பண்ணிவிட்டு முடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக் சுவிட்ச் ஆஃப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னுட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எதனும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் கொடுத்தோம்னா அது நார்மலாக எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் அழுத்தின சுவிட்ச் ஆஃப் பட்டனை அழுத்தி பிடிச்சி எவ்வளோ தான் அழுத்தி பிடிச்சாலே அது சுவிட்ச் ஆஃப் ஆனே ஆகாது. பட் அதுக்கப்புறம் வந்து பேட்டரி ப்ளக்இன் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அது ஃபேக் ஷட் டவுனை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பின் நம்பர் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னாலே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ப்ளக்இன் பண்ணிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பின் நம்பர் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த பின் நம்பர். ஸோ எமர்ஜென்சி பின் நம்பர்னு ஒன்று, அடுத்து நார்மல் பின்னு 2 நம்பருமே போட்டுக்கணும். அடுத்து இமெயில், உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை வந்து போட்டுக்கணும். இதை எங்கே வேணாலும் லாகின் பண்ணிக்கிற மாதிரியாக இருக்கணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் அந்த சேம் நம்மளுடைய இமெயில் போட்டோம் இல்லையா, அந்த இமெயிலும் அதனுடைய பாஸ்வேர்டு அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு கீழே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ண முடியும், அடுத்து அவங்களுடைய ஃபோட்டோ எடுக்க முடியும், அடுத்து அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்மளுடைய எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ட்ராக் பண்ணுறது, அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்கள அந்த மொபைலை சுற்றி இருக்கிற வீடியோஸு, அந்த மொபைலை சுற்றியும் நடக்கிற ஆடியோஸு எல்லாத்தையுமே வந்து பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ்ஸு, ஒய்ஃபை நெட்ஒர்க்கோடைய கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் அதில். இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒர்க் ஆகலை இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.